ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே ஆஃப்டர்நூனுக்கான வீடியோ தான். இன்றைக்கி மதியம் வந்து பொடலங்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து பருப்பு ஆல்ரெடி கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பும் பொடலங்காவையும் வந்து பொடலங்காய் தோல் சீவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு போடுங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 2 விசில் தான் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாவும் வரமிளகாய் போட்டு அரைச்சிக்கணும், கொஞ்சம் சீரகம், இது 3த்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு அந்த விழுதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. 2 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். காய் ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம இப்போ வந்து தாளிக்கும் போதும் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் வெந்துடும். இப்போ ஒரு ஆஃப் பதத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே நம்ம வேறு மெத்தடில் கூட செய்யலாம். இதில் வந்து நீங்கள் இந்த பொட்டுக்கடலை போடாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். இல்லைனா வந்து சாம்பார் பொடி போட்டு அதை கிளறி பொரியல் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுவும் நீர்க்காய் தான். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் சில பேருக்கு வந்து சாம்பார்லலாம் போட்டால் சாப்பிட பிடிக்காது, சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கூட்டு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதோடைய இதுவே தெரியாது, அந்த காயோட இதுவே ஸ்மெல் எதுவுமே தெரியாமல் இந்த கடலைப்பருப்பு இருக்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு குழம்பு எதுவுமே தேவையில்லை, இதையே நீங்கள் சாதத்தில் பிரட்டி போட்டு சாப்பிட்லாம். தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி மீடியமான இதில் வந்து இது பண்ணிக்கோங்க, தாளிச்சிட்டு அதில் வந்து நான் இந்த பொடலங்காவை சேர்த்துக்கிறேன். இங்கேயும் ரொம்ப வேகணும்னு கிடையாது, சும்மா ஒரு 2 நிமிஷம் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அது வெந்துச்சு. இன்னும் ஒரு ஆஃப் பதம் மட்டும் வேகிறதுக்கு 2 நிமிஷம் மட்டும் போட்டு கிளறுங்க. அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கூட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ பிடிக்காத காய்களை வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காய் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. நான்வெஜ்ஜை விட காய் தான் நமக்கு ஹெல்த்தி. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த விழுது, இதை நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் சாம்பார் தான் வச்சுருந்தேன் காலையில் பொங்கல் செய்யும் போது. ஸோ அதே சாம்பாரே வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே விட தேவை, கொஞ்சம் லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், ஒரு 4 பேர் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இல்லை தண்ணி வேணான்னா நீங்கள் அதிலேயே கூட வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி வாழைத்தண்டுலேயும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம். வாழைத்தண்டு கூட்டு கூட இதே மாதிரி மெத்தட்